போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போகுது அது வெஹிக்கிள் கிடைக்கலன்னா கூட நீங்களே ஏதோ எல்லாமே கொண்டு வந்து தர மாட்டேன். அது நைட்ல வந்து உங்களுக்கு எல்லாம் போறீங்க, பய உணர்வு வருது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இது இருக்கு, ஒரு ஆப், அப்புறம் ஒரு கால் பண்ணாலும் வந்துடும். உங்களை பிக்கப் பண்ணி உங்களை எந்த இடத்துல விடுறோமோ அந்த தனியா ஒரு இதுல போட்டுதான் இருக்கு. அதுக்கு கால் போயிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்க லொகேஷன் தெரிஞ்சு வந்துருவாங்க. ஆமா, நியர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் வந்துடும், உங்ககிட்ட பேட்ரோல் உங்க பக்கத்துல வந்துடும். அது சேஃப்டியா நீங்க போகணும். அதே மாதிரி போகும்போது நைட்ல ரொம்ப மிட் நைட்ல போறீங்கன்னும் போது கண்டிப்பா சேஃப்டி இருக்கணும். இல்ல லோக்கல் ஸ்டேஷன்ஸ் போன் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. போறீங்க, நான் கிளம்பிட்டேன், இந்த இடத்துல நான் கிளம்பிட்டேன், அப்போ உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எதிரில நீங்க சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டு நைட் டைம்ல டிராவல் பண்ணுங்க. செல்ஃபா தனியா போறீங்க அப்படின் போது ரொம்ப சேஃப்டி இருக்கணும். உங்க கையில ஏதாவது ஒரு சேஃப்டி பொருள் ஏதாவது ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல மிளகா பொடி, அந்த பெண்களுக்கே உரிய சிறிய ஸ்ப்ரே அந்த மாதிரி பொருள் வந்து வச்சுக்கணும் நீங்க கையில சேஃப்டியா. நீங்களும் கொஞ்சம் ஆண்களோட பழகும் போது பார்த்து பழகணும். எல்லை மீறிய பழக்கம் இருக்கிறதுனால நிறைய ஆபத்துகள் அதாவது பெண்ணில யாருமே நம்ப கூடாது. நம்ம அப்பா, தம்பி, அப்புறம் வந்து வேற அம்மா சொல்றாங்களோ அவங்கள நம்மள அப்படியே அவங்களே நம்ப கூடாது. அவங்களும் அபியூஸ் பண்றாங்க, சரிங்களா? வேற எந்த இதையும் நம்ப கூடாது. ஃபர்ஸ்ட் கிளியர் வைக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டா இருக்க முடியும். சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், நைட் டைம்ல நான் இப்படி போறேன், இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. போலீஸ்க்கு எந்த இடத்துக்கு தகவல் சொன்னா ஒரு ஆள் வருவாங்கன்ற மாதிரி நீங்க தகவலோ செல்லோ வந்து சேஃப்டியா வச்சுக்கிட்டு போகணும். நைட்ல டிராவல் பண்றப்போ நீங்க எந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்க அவங்க சொல்லுங்க. எங்க போனோம், நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன், நான் வரப்போறேன் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்குன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்க வரலன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், கால் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதனால பெண்களுக்கான பிரச்சனை வந்து எது வந்தாலுமே 1091 ஒண்ணு இருக்கு. அது வந்து நீங்க எப்போ கால் பண்ணாலுமே அதுல எனி டைம் அதுல இருக்காங்க ஆளுங்க. உங்களுக்கு எங்க என்ன பிரச்சனைனாலும் அவங்க ஒரு ஆப் மூலமா சொல்லி போலீஸ்க்கு தகவல் சொல்லி இமீடியட்டா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. 1091 181 நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க இங்க கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட்ஸ்ல வந்து யூனிஃபார்ம்ல வர மாட்டாங்க. அவங்க வந்து மஃப்டிலேயே வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் நீடு என்ன, நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன ஆபத்து, அவங்க எப்படி உதவலாம், எல்லாத்துக்கும் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தனியாக இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு வந்து யாரோ ஒரு லேடிஸ் ரோட்ல இருந்தாலும் நீங்கள் 1091 கால் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, இல்லை டிப்ரெஷனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுற அளவுக்கு நீங்கள் செய்யலாம். அப்புறம் வந்து சோஷியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டே இருக்குது. அந்த என்னென்ன வாட்ஸ்அப்பு, வேற என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமு, வேற சொல்லுங்க, இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான் பிரச்சனைங்களே, அப்படின்னு ஸ்னாப்சாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னே தெரியாது, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அவன் ஒரு கிழவனாக இருப்பான், அவன் வந்து ஒரு குமர மாதிரி தன்னை இது பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே இருப்பான். கடைசியில் அவன் லவ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் நியூடு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க அவனுக்கு. அவன் என்ன பெரிய அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லி ஆளையே பார்த்துருக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவன் வந்து கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பெற்றவனாக இருப்பான். இப்படிலாம் ஏமாறுறாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது கரெக்டு, அதை வந்து தெளிவாக யூஸ் பண்ணணும், ஏமாறக்கூடாது. நீங்கள் தான் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தூண்டுகோலாக இருக்கீங்க. நீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா ஆப்புக்கும் ஓகே சொல்லி பட்டன் அழுத்தும் போது அவன் ஓகே ஆகிடுது எல்லாமே. அப்போ என்ன ஆகுது, அந்த ஆப்பில் நீங்கள் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான். அவன் சின்ன வயசு பையனாரே உங்களை வந்து பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லி அபியூஸ் பண்ணுறான். வர சொல்லி அபியூஸ் பண்றாங்க. அவன் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் பணத்தை கொண்டு அனுப்பிடுறாங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவாங்க. கடைசியில் அவன் என்ன நியூடு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து இங்கே வரலன்னா என் கூட இல்லைன்னா உன்னை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் சோசியல் மீடியாவில், நீ உன் நியூடு ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அதையே வச்சு ரிட்டர்ன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்களோ அந்த பயத்திலேயே அவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு ஆடும். கடைசியில் அது மொத்தம் ப்ரெக்னென்ட் வரைக்கும் வந்துடும் அந்த லேடி, அந்த அம்மா. குழந்தைங்களே அது மாதிரி பண்ணுறாங்க. எது மிரட்டினாலுமே பயப்படாதீங்க, தைரியமாக ஃபோர்ஸாக போலீஸில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். சொல்லலைன்னா தான் உங்களுக்கு ஆபத்து அதிகம்.
என்னைக்கு மறைச்சி வைக்கிறீங்களோ மறைச்சி வைக்க வைக்க அது சின்ன விஷயம் பெருசாக போய் பெரிய ஆபத்தில் உங்களை கொண்டு விட்டுடும். அதனால எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், சப்போஸ் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை லவ் பண்ணி ஏமாந்துருப்பீங்க, அதெல்லாமே மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். திட்டுவாங்க வீட்டில், அப்படிலாம் நினச்சா உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். திட்டினாலும் அவங்க பேரண்ட்ஸ் நம்ம நல்லதுக்கு தான் சத்தம் போடுவாங்க, இல்லைன்னா சும்மா யாராவது திட்டுவாங்களா? லவ் பண்ணுறீங்களா, அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், பார்ப்பாங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சரி அது அவன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் விசாரிப்பாங்க. லவ் மேரேஜ் எத்தனையோ பேர் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுறாங்க. அது மாதிரி தெளிவாக பண்ணுங்கள். இல்லாட்டி அது வந்து பெரிய லவ், அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மேரேஜே செல்லாது. ஓடி போய் அவன் வந்து எல்லாம் நடு ரோட்டில் வச்சு தாலி கட்டுவான். அது வந்து நல்ல வயது தான், அது செல்லாது அந்த மேரேஜ். அப்புறம் நடு ரோட்டில் கழட்டி விட்டு போயிடுவான். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும். இந்த வயசில் தான் நீங்கள் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதையும் செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு கரெக்டானதாக இருந்தால் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துப்பாங்க. கூட பழகுறவங்களே ஆனாலும் நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களான்னு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க. அவங்க நல்லது சொல்கிறவங்க தவறான வழிகளில் கொண்டு போக மாட்டாங்க. அப்போ கெட்டது சொல்கிறவங்க தான் தவறான வழியில் இங்கே போகலாம், இங்கே சுற்றலாம், அங்கே சுற்றலாம், 2 பாய் ஃப்ரெண்டு வர வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அது தவறான வழி தானே, நமக்கே தெரியும். அது பாய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதிகமாக சுற்றுறது பெரிய தவறு. இந்த சின்ன தவறு பெரிய தவறில் கொண்டு விடும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் செய்வீங்க. அது இந்த வயசுக்கான கோளாறு. ஆனால் அதை நீங்கள் என்றைக்கு அதை சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் நல்லா இருக்கலாம். அதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு சேஃப்டி. அதுதான் உமன்ஸ் சேஃப்டின்றது. உமன்ஸ் வந்து நீங்கள் வந்து தடை சொல்லலை, ஆணும் பெண்ணும் நிகர், எப்படி வேணால் சுற்றலாம், அப்படிலாம் கிடையாது. ஆணும் பெண் நிகர் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒர்க்கில் கேட்குறோம். பெண்மை தான், ஆண் தான் இல்லையா? நம்ம ஒர்க்கில் மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். 50% வரணுன்றதை நம்ம கேட்குறோன்னா ஒர்க்கு. மற்றபடி ஆண்னா இடிச்சுக்கிட்டே நிற்கலாம், இடிச்சுட்டு போகலாம், அதுவும் சமம். அப்படி கிடையவே கிடையாது. சம உரிமை அதில் கிடையவே கிடையாது. நல்லா திங்க் பண்ணிங்க லேடிஸு. அதில் தான் நிறைய நீங்கள் தப்பு பண்ணீங்க. அவன் சுற்றுறான், அவன் தண்ணி அடிக்கிறதெல்லாம் இருக்குது. சின்ன கெட்ட பழக்கத்தில் போய் பெரிய கெட்ட பழக்கத்தில் முடிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் சேஃப்டியாக இருந்து லைஃப் சேஃப்டியாக நல்ல பிள்ளைங்களா பேர் எடுத்து நல்ல பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேர் வாங்கிடுவோம். ஓகேவா? சேஃப்டி எதுனாலும் 100 கால்ஸ் கொடுக்கலாம், 1091 கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போலீஸ் உதவுறதுக்கு எனி டைம் உதவியாக இருக்கும். எதிரிலே இருக்க மகளிர் போலீஸு எதனால அது ஒரு ஸ்டேஷனில் வந்து கூட சொல்லுங்கள். என்ன ஐடியாஸ்னாலும் கொடுப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட வந்து ஐடியா கேளுங்க, ஐடியா கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ. அனுபவபூர்வமாக வச்சு நமது அவசரமாக்கம் மூலம் சர்வீஸ் கொடுக்க பெரும்பாலும் பதிவு